ராக்கி இன்னைக்கு அழுதது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ராக்கி அப்படின்ற கேரக்டரை நம்ம வந்து ஒரு ஜாலியான கேரக்டராக வந்து ட்ராவல் பண்ணியிருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுதுட்டார். அதாவது ரீனா பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே, அதுவும் ரீனாக்கு இப்படி ஆனதுன்னு தெரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அதில் என்ன இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க ராக்கிக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போது வந்து ராக்கி வந்து அதை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. வாய்ஸ் மெசேஜும் அனுப்பிச்சிருக்காங்க ரீனா. அதை தெரிஞ்சவொடனே ராக்கிக்கு இன்னும் வந்து இதுவாக இருக்கும். ஏன்னா ஒரு வேளை வந்து அவர் கால் அட்டன் பண்ணியிருந்தாலோ இது பண்ணியிருந்தாலோ கொஞ்சம் சூழ்நிலை வேறு ஏதாச்சும் மாறி இருக்கலாம் இல்லைங்களா. அப்புறம் ராக்கி வந்து ரதிக்கிட்டேயும் அர்ஜுன்கிட்டையும் ரொம்ப கோவமாக பேசுவாங்க. ஏன்னா இந்த ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா அது காரணம் வந்து ரதியும் அர்ஜுனும் தான். ஒன்று ரதி அப்போயோ சொல்லியிருக்கணும், அர்ஜுன் ஆச்சும் சொல்லியிருக்கணும். 2 பேரும் சொல்லாமல் இது பண்ணதால் ராக்கிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அது பேசுனது, ரதி மேமை திட்டினதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பின்ன கரெக்டு தானே ராக்கி கேட்டது. ரீனா வந்து பணம் வேணுமோ இல்லை உங்கள் கூட வந்து நான் ஸ்டே பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கேட்கல. அவள் கேட்டது அவங்க அம்மா பேர், அப்பா பேர். அப்பாவை நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து ராக்கி சொல்லுவாள். அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி அர்ஜுன் ஃபஸ்ட்டு வந்து அவர் உண்மையை வந்து சொன்னதால் ரீனா வந்து அர்ஜுன்கிட்ட பேசாமல் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து உண்மையை மறைச்சதால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து வந்திருக்கு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா அர்ஜுன் வந்து ரீனாவை லவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு என்ன தேவை, அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணால் ஓகே. ஃபஸ்ட்டு அவள் என்ன சொன்னால் உண்மையை சொல்லாதன்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரீனாக்கு ஒன்று தேவை என்ன, அவங்க அப்பா யாருன்னு தெரியணும். அது வந்து உனக்கு வந்து தெரியும். அதை நீ வந்து சொல்லியிருக்கணுமா, சொல்லியிருக்கக்கூடாதா? அப்படி சொல்லியிருந்தா அர்ஜுனுக்கு எப்போ தெரியுமோ அப்போவே ரீனா கிட்ட வந்து சொல்லியிருந்தா ரீனாக்கு இன்னும் அர்ஜுன் மேலே லவ் ஏறி தான் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து நோ டவுட். எனக்கு லவ் கம்மியாகலாம் வாய்ப்பே இல்லை. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்ல, மல்டிபிள் சர்ஜரிஸ் பண்ணணும், இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் யாராச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ரதி சொல்கிறாங்க நம்ம டாக்டர்ஸ் இருக்காங்க, யாருன்னா வந்து விஜய். இப்போ என்னென்னா ரீனாக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மல்டிபிள் சர்ஜரிஸ் பண்ணணும், அதை வந்து அவங்க தாங்கணும். ஸோ ஒரு வில் பவர் தேவை. இப்போ விஜய் வந்து பேசி இது பண்ணால் மேபி அவங்க மைண்ட் செட் எல்லாம் மாறலாம், சர்ஜரிஸும் நல்லா முடியலாம். ஸோ இப்போ என்னென்னா விஜய் வந்து அந்த கேஸில் மாட்டிக்கினதால சும்மா ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கே போலீஸில் வந்து ரொம்ப வந்து திட்டினாங்க. ஸோ அவர் வந்து இப்போ எப்படி அங்கேருந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் கண்டிப்பாக வருவார், வந்து சர்ஜரி பண்ணுவார் தான் வந்து நான் நினைக்கிறேன். அவர் வேலையே போனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு அவர் வருவார். ஸோ அது நெக்ஸ்ட் தேர்ஸ்டே தான் தெரியும். லெட்ஸ் சி, பார்ப்போம். ஸோ அதே மாதிரி குணாவும் இன்றைக்கி வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு அவரோட ஸ்டோரி. என்னென்னா வந்து ரீனாக்கு வந்து அந்த ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா நின்றுது. ஸோ அவர் சிபிஆர் பண்ணுறாரு. என்னடா இது ரீனாக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, பொழைச்சிப்பாங்கன்னு மூளையில் இருக்கே இந்த மாதிரி காட்டுறாங்க. நம்ம தேஜுவும் நவீனும் வந்து ரதீமை பார்த்து தலையாட்டினாங்க பாருங்கள். என்னடா இது அப்படிலாம் தோணுச்சு. அப்புறம் வந்து அதை சிபிஆர் பண்ணினே இருக்காங்க நம்ம குணா வந்து. அப்போது அவனோட ஃப்ளாஷ்பேக்லாம் காமிச்சது, அதுக்கப்புறம் ரீனாக்கு வந்து திருப்பி ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆனது. அந்த சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு, ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் தேர்ஸ்டே நம்ம விஜய் சார் வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது. பட் அவருக்கு அங்கே பர்சனலாக அந்த போலீஸ் பிரச்சனை என்ன ஆகும்னு தெரியல. லெட்ஸ் சி, பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.